என்னை நான் அறியணும் அப்படின்னா நான்ன்றது யாரு அப்படின்னு நான் அறியணும். இதுக்கு மெடிடேஷன் மூலியமாக மட்டுமே. இல்ல உங்களுக்குள்ளே நீங்க நம்ம யார் அப்படின்னு உங்களுக்குள்ளே கேள்விகள் கேட்டு ரமண மகரிஷி மாதிரி உங்களுக்குள்ளே கேள்வி கேட்கணும், நான் யார் அப்படிங்கிற கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு செயல்லையும் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உங்களுக்கு அதுக்கான விடைகள் உங்களுக்கு. இது ஆரம்பத்துல இது பற்றின ஒரு சிந்தனை இருந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் கரெக்டானு இருந்தாலுமே வாழ்க்கையோட போக்குல கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் வரும்போது இதை மறந்து இதுல இருந்து நம்ம அப்படியே வெளியே போற மாதிரி இருக்கோம். இதுக்குள்ளேயே நம்ம கன்சிஸ்டண்டா உறுதியா இந்த பாயிலே போறதுக்கு என்ன பண்ணணும்? அது நம்ம இல்லறத்தையும் விடக்கூடாது, நம்ம ஆன்மீகத்தையும் நம்ம விடக்கூடாது. இந்த ரெண்டுத்தையும் சமமா ஒரு புரிதல் வேணும். ஒரு சன்னியாசி காடுக்கு போயிட்டு திறந்துட்டு தவம் போறான், அது ஈஸி. அதே நேரங்கள்ல குடும்பஸ்தனா இருக்கிறான் பாருங்க, எதை பத்தியும் கவலைப்படாம அவன் சந்தோஷம், ஆசை, பேராசை இப்படின்னு இருக்கான் பாருங்க, அவனுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ரெண்டு பேருமே ஈஸியான வேலை தான். இந்த ஒழுக்கமா இருக்கணும், குடும்பத்தை கவனிக்கணும், அதே மாதிரி ஆன்மீகத்தையும் நம்ம பார்க்கணும்ன்றது இருக்கு பாருங்க. இதுதான் உயர்ந்த ஒரு நிலை. இந்த நிலையை அடைவதுதான் மிக உயர்ந்தது. ஏன்னா சாமியார் வேஷம் போட்டுக்கிறதுனால ஒரு நாணம் அடைஞ்சிட முடியாது. சாதாரணமாகவே இருக்கணும், யதார்த்தமா இருக்கணும். இந்த இல்லற கடமைகளை செய்யணும். இந்த இல்லற கடமைகளை செய்து விட்டு தான் நம்ம ஆன்மீகத்துக்கு நிலையும் நம்ம ஒரு பக்கம் அதை அடையணும். இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய சிறந்த வழி. பரமாத்மா தான் நான் சொல்லி பரமாத்மாவோட நம்ம இணைஞ்சிட்டு அந்த ஒரு அந்த ஞானம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நமக்கு எல்லாமே விளங்கிடுமா? உலகத்துல இருக்க எல்லாமே விளங்கிடும். கட்டாயம் விளங்கும். மரமும் நீங்க ஒண்ணுதான் நினைக்கலாம், காற்றும் நீங்க ஒண்ணுதான் நினைக்கலாம், ஆகாயமும் நீங்க ஒண்ணுதான் நினைக்கலாம். நினைக்கிறது இல்ல, அதான் உண்மை. அதை நீங்க உணர்ந்துருவீங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய அனைத்து பொருளும் நான் தான்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தானாவே வந்துடும். இதை அடைவதற்கு தான் இந்த தவமும் தியானமும் அவசியம். அப்ப நீங்க எல்லாத்துலயுமே இருக்கீங்க, ஒரு தனித்துவம் இல்ல, பூரணமா இருக்கீங்க, முழுவதுமா இருக்கீங்க. இப்போ இந்த முழுமை பெறுவதுதான் உயர்ந்த நிலை. அப்ப நமக்கு எப்பொழுதுமே குறுகிய எண்ணம், குறுகிய சிந்தனைகள் தான் நமக்கு இருக்கு. அந்த நிலைகளை கடந்து செல்வதற்கு இந்த தியானம் ரொம்ப அவசியமா இருக்கு. இந்த ஞானம் கிடைச்சிருச்சு அப்படின்னா இப்ப நான் புனித நூல்கள்லாம் வாசிக்கும் போது மகாபாரதமோ ராமாயணமோ இப்போ நிறைய கேள்விகளும் எழும். இதெல்லாம் நிஜமாலே உண்மையா நடந்ததா? இன்னமும் எனக்கு அது கேள்விகள் இருக்கு. யூடியூப்ல எல்லாம் சர்ச் பண்ணுவேன், ராமர் பாதம்லாம் இங்க இருக்கு, இந்த நிஜமாலே இந்த பிரிட்ஜ் எல்லாம் கட்டினாங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு பார்ப்பேன். இந்த மாதிரி ஒரு ஞானம் கிடைச்சதுன்னா இதுக்கான தீர்வுலாம் நமக்குள்ள இருந்தே வந்துருமா? நம்ம எங்கேயும் போய் தேட தேவையில்ல, இதெல்லாம் உண்மையா நிகழ்ந்ததா இல்லையான்ற ஒரு அந்த அறிவு இதெல்லாமே நமக்கு கிடைச்சிருமா? இப்போ நீங்க ராமர் பாலம் இருந்தான்னா இல்லைன்னா நமக்கு என்ன? நமக்குள்ள அந்த சக்தி இருக்குதா? நம்மள அறிந்து கொண்டோமான்றதுதான் முக்கியம். ராமருடைய பாதங்கள் பட்டதோ இல்ல அந்த கோவில் வடிவமைச்சதோங்கிறது ஒரு நினைவுகளா இருந்திருக்கலாம், இல்லாம இருந்திருக்கலாம், அல்ல இடை செருகளா இருக்கலாம், உண்மையாக கூட இருந்திருக்கலாம். இருந்தாலும் அதனால நமக்கு எந்த விதமான நன்மைகளும் இல்லையே. ராமருடைய வாழ்க்கை வரலாறுலாம் பாத்தீங்கன்னா நம்மள போலதான் இருந்திருக்கு. நம்மள போல துன்பப்பட்டிருக்காங்க, நம்மள போல கணவன் மனைவின்றது ஒரு பிரிதல் இருக்கு, சந்தேகம் இருந்திருக்கு. இப்படி எத்தனையோ வகையில அவங்களும் சிரமப்பட்டு தான் வாழ்ந்திருக்காங்க. இந்த கதைகள் உண்மையா பொய்யாங்கிறத நம்ம எடுத்துக்க கூட அதுல நமக்கு விஷயங்களை சொல்லிட்டு இருக்க. வாழ்க்கையில உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், வாழ்க்கைய சிறப்பா நடத்தணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய கதைகள். அதுல உள்ள ஒரு சில அர்த்தங்களை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை சிறப்பா நீங்க கொண்டு போகலாம். பிரச்சனைகள் வருது, ராமர் கோவில், பாபர் மசூதின்னு சொல்லி. ஸோ அதனால எனக்கு அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் இது முதல்ல உண்மையா, இதுக்காக ஏன் இவ்வளோ சண்டை போட்டுக்கிறாங்க, மக்கள் எல்லாமே ஒற்றுமையா இருந்தா நல்லா இருக்குமே, அதனால எனக்கு அந்த ஒரு கேள்வி எழுந்தது. சிவன் இருக்காரா, இயேசு இருக்காரா, இல்ல அல்லாஹ் இருக்காரா அப்படிங்கிறது முக்கியமே இல்ல. கடவுள்ங்கிறது ஒரு சக்தி மயமா தான் இருக்கு. அந்த விஷயத்த ஏன் இந்த உலகம் புரிஞ்சுக்கல, ஏன் எந்த மதமும் இன்னும் புரிஞ்சுக்கல? எல்லாருக்கும் தனித்தனி கடவுள் இருக்க போறதே கிடையாது. அதையும் உணர மாட்டாங்கிறாங்க. என்னுடைய கடவுள், அவருடைய கடவுள், இந்த குழப்பங்களை ஏற்படுத்துறதுன்றதே ஒரு மோசமான செயல்.